கலர்ஃபுல்லா இருக்கிற இந்த மாதிரி பன்னீர் டிக்காவ குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியும் கூட. அதுக்கு நான் ஒரு பவுல்ல 1 கப் தயிர், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடல மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கசூரி மேத்தி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர், காய்கறி எல்லாம் போட்டுக்கிறேன். நான் ரெட் கேப்சிகம், கிரீன் கேப்சிகம் பெரிய பெரிய பீசஸா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்டிக்ல உங்களுக்கு என்ன ஆர்டர்ல வேணுமோ அந்த ஆர்டர்ல நீங்க நல்லா சொருகிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் ரெட் கேப்சிகம், ஆனியன், அதுக்கப்புறம் பன்னீர், மறுபடியும் ஆனியன், அதுக்கப்புறம் மறுபடியும் கிரீன் கேப்சிகம் இந்த மாதிரி நல்லா லேயர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஆர்டர்ல வேணுமோ நீங்க பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சூடா இருக்கிற தவால 1 ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு சுட்டு எடுத்துட்டேன்னா டேஸ்டியான பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருந்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாரும் செய்து கொடுங்க. செய்து கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் கிருஷிகாரோட சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.